அப்புறம் கொஞ்சம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ரியலைஸ் ஆச்சு எனக்கு இது நமக்கு பண்ணதே நம்ம பிள்ளைக்கு பண்ணியிருக்கோம். ஐ ஸ்டாப் இட். அதெல்லாம் வந்து கொஞ்சம் எனக்கு பாத்ரூம் வந்து வெட்டாக இருந்தால் சுத்தம். எனக்கு பாத்ரூம் நீட்டாக க்ளீனாக இருக்கும். அந்த சீட் ஆகட்டும், கீழே தரையாகட்டும், வெட்டாக இருக்கக்கூடாது. ஆனால் சேம் என்னோட 1 BHK தான். டாய்லெட் பாத்ரூம் ரெண்டுமே அட்டாச்சு. நடுவில் அந்த ஒரு மிரர், அந்த கிளாஸ் வச்சுருப்பாங்கல்ல, அது மட்டும் இருக்கும் எங்களோட இடத்துல. ஸோ இந்த பக்கம் டாய்லெட், அந்த பக்கம் இருக்கும். அப்படி அந்த மிரருக்கு டோர் இல்லை, அந்த டோர் பகுதி மட்டும் இல்லை. மற்றபடி ஒரு சைடு மிரர் மட்டும் இருக்கும். நம்ம வேணும்னா ஸ்க்ரீன் போட்டுக்கலாங்கிற மாதிரி அந்த ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க. குளிக்கிறப்போ தண்ணி வரும் தான் இந்த சைடு. ஆனால் நாங்கள் வந்து உள்ளேயே வைப்பர் வச்சுருக்கோம். எப்போ குளிச்சுட்டு வந்தாலும் 2 பேருமே ஃபுல்லாக வைப் பண்ணி விட்டுட்டு வந்துடுவோம். அது கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆயிரும். அந்த டாய்லெட்டும் சிங்க்கும் இருக்கிற ஏரியாவும் ட்ரையாக இருக்கவே கூடாது. எனக்கு ட்ரையாக தான் இருக்கணும். வெட்டாக இருக்கவே கூடாது, ட்ரையாக இருக்கணும். அண்ட் அந்த சீட்டும் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வராங்க வீட்டுக்கு, பார்ட்டி பண்ணுறோம், சில் பண்ணுறோன்னாலும் ஸ்டார்டிங்லலாம் வருவானுங்க. சரியா வந்தால் போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் போய் கால் கழுவுறேன்னு ஒருத்தங்களாம் இருக்கு. அவன் போய் தண்ணி அந்த ஹெல்த் பாசெட் இருக்குல்ல, அதை வச்சு காலில் அடித்து ஃபுல்லாக ஈரம் பண்ணி விட்டு வந்துடுவான். ஸ்டார்டிங்கில் பார்த்தேன், செம்மகானாச்சு. இவனுக்கிட்ட சொல்லனா வேலைக்கே ஆகாதுன்னு அப்பவே நிற்க வச்சு வா. அப்படிலாம் கிடையாது. நான் போயிட்டு வந்தவா, எதுக்கு இப்படி பண்ணிருக்க, போய் அங்கதான் வைப்பர் வச்சிருக்கோம்ல, வைப் பண்ணிட்டு வரணும்னு தெரியாதான்னு சொல்லி அதுல ஆதி ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அப்படிமானுங்க. ஆமாடா நான் ஸ்ட்ரிக்ட் தான், நான் போய் க்ளீன் பண்ணிட்டு வாங்கடான்னு சொல்லி அதுல இருந்து வந்தானுங்கன்னா உள்ள போய் கால் கழுவிட்டு வைப் பண்ணி விட்டு வந்துடுவாங்க. இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு யாருங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஐயோ நம்ம பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிடுவேன். அவங்களும் கொஞ்சம் க்ளீன் தான். திரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப அப்படிலாம் சொல்லவே, திருவும் அப்படி தான். இந்த மாதிரி க்ளோஸ் ஆடா போடா என்ன வேணால் பேசுகிற ஃப்ரெண்ட்ஸே இல்லை. அங்கே போங்க என்னங்க அப்படி அந்த மாதிரி தான். ஸோ அதனால நான் தான் சின்சியராக வேலை செய்வேன். வராங்கன்னா வீடே வந்து அப்படி பயங்கரமாக இருக்கும். கேண்டில்ஸ்லாம் திருவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நிறைய கேண்டில்ஸு, லைட்ஸு அந்த மாதிரி சூப்பராக அளவுக்கு பண்ண மாட்டேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா க்ளீன் பண்ணிடுவேன். சப்போஸ் எங்கள் வீட்டில் அப்படி கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் வர மாட்டாங்க, அப்பா அம்மா இருக்கனால. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வராங்கன்னா க்ளீன் பண்ணிடுவேன். நார்மலாக கூட்டி பெருக்கி ஏதாவது இப்போ மெய்டு வச்சுட்டேனா நம்ம டிஃபரெண்டான கோழின்னு வச்சுக்கோங்க. பாட்டை போட்டா காண்டாச்சு. அழகா வந்து எதுதான் உடச்சு போட்டு உடச்சு கோழி யார் வச்சிருக்கீங்க? அப்படியே காசு விட்ட கேசட்ல நீ தான் போய் பாரு. நான் தான் வந்துருவோம் எல்லாத்துக்கும். சிஞ்சோ கிண்டோ கேம் வந்து நீ வந்து போகணும் வச்ச நான் ஒரு தடவை குட்டிக்கார அடிச்சதுக்கே வரைக்கும் வாங்கிட்டு இருக்கேன். போ அந்த குட்டிக்கார அடிச்சதுலாம் ஸ்டார்ட் ஆச்சு. சுபிக்ஷா சுபி இஷ்டப்படுறமா யார் ரொம்ப நேரம் உலகிறாங்க. ஒரு நிமிஷம் நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களா? அப்படிலாம் தெரியும் யார் கடைசியில் வெளியே வரா அப்படின்னு நமக்கு தெரியும். சரி ஓகே நான் பார்க்குறேன். ஓகே ரெடி 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 3 2 1 3
அமித் சார் அவுட்டு. வினோத் வினோத் ரெண்டு பேருமே ஒரு செகண்ட் தான், ஒரு செகண்ட் தான். வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சபரி எந்திக்கிறா, வினோத் எந்திக்குது. ரெண்டு பேருமே தான், ரெண்டு பேரும் சேம் டைம். ஒரே இதுல வந்தோம். இதுல ஏய் பாத்தீங்க மக்கள் எனக்கு எவ்வளவு தமிழ் நவீனா டேய் உண்மையிலே சொல்றேன் என் வயசு தாண்டி இவரோட வயசு ஒரு 54 வயசுக்கு ஒரு 56 வயசுக்கு பண்ணுறது பெரிய விஷயம் பாருங்க. அவருக்கு அடிக்கடி இந்த மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே பாய். லாஸ்ட் ஒன் நம்மளே பண்ணுவீங்களா? லாஸ்ட் ஒன் கரெக்டா கண்டுபிடிப்பா. அவ பாடுறத நீ தடுக்கல. ஏன்டா அப்படி ஒருத்தவங்க கலையை அழிக்கிறீங்க? ரெடி 3 2 1. 2 3 4